ஒரே ஒரு கேடுகட்ட எம்பி அப்புறம் அவனோட ஃபேமிலி இவங்களை மட்டுமே காப்பாற்றுறதுக்காக ஒட்டுமொத்த கர்நாடகா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, அப்புறம் சௌஜன்யா அப்படிங்கிற அந்த இன்னசென்ட் அந்த பொண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் அந்த டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணுக்கு சாதகமாக அமையக்கூடிய எல்லா எவிடன்ஸையுமே வந்து ப்ராப்பராக எரேஸ் பண்ணி மூடிட்டாங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஃபேக்கான ஒரு எவிடன்ஸை க்ரியேட் பண்ணி ஒரு அப்பாவி ஆள், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் பேர் வந்து சந்தோஷ் ராவ், அவருக்கு வந்து வீடு கிடையாது, சொந்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது, தனிமரமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை போய் லாக் பண்ணி வச்சு பொய் சாட்சியெல்லாம் அவர் மேலே போட்டு அவர் உள்ள தள்ளிட்டாங்க. ஒரு 11 வருஷம் கிட்ட அவர் உள்ள தள்ளிச்சிருக்காங்க. 2023 தான் அவர் மேலே வந்து கோர்ட்டே பரிதாபப்பட்டு இவர் மேலே எந்த ஒரு ஃபேக் ப்ரூஃபும் போட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்னசென்ட்டாக இருக்கார், இவர் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்குமே வந்துட்டு இந்த வீரேந்திர ஹெக்டே அவங்கள வந்து உள்ள தள்ளுறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டி இல்லாமே இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கவே இல்லாமல் தான் இருக்குது. அந்த சௌஜன்யா அப்படிங்கிற பொண்ணும் அவங்களோட ஃபேமிலியும் வந்து இன்னுமே வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு. இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சாலிடான ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் கிடைக்கவே இல்லை. இந்த கேஸ் வந்து ஆக்சுவலாக 2012 நடந்துகிட்ருக்கு. அதை எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 13 வருஷமாகவே நடந்துகிட்ருக்கு. இந்த கேஸ் வந்து அந்த டைம்லலாம் வந்து பயங்கரமான ப்ரொட்டஸ்ட்லாம் போச்சு. இந்த பொண்ணுக்காக பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஏன் இது வந்து பூமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீர் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவல் யூடியூபர் வந்து இப்போ ரீசெண்டாக வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கடைசியாக போட்ட ஒரு வீடியோவில் வந்து ஒரு 39 நிமிஷத்துக்கு வந்து இந்த டெத்து பற்றியான ஒரு இந்த சௌஜன்யா அப்படிங்கிற இந்த பொண்ணை வந்து யாரெல்லாம் மர்டர் பண்ணால், எங்கெல்லாம் வச்சு மர்டர் பண்ணாங்க, என்ன மாதிரி ஹராஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பாடியை டோட்டலாக செலுச்சிருக்காங்க. அதை வந்து அவர் அப்பட்டமாக போட்டு உடச்சிட்டாரு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,90,00,000 பேர் 19 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அந்த ரீச்னால வந்து நிறைய பேர் பயந்தே போயிட்டாங்க. அதே மாதிரி அவர் ஒருத்தர் வீடியோ போட்டனால அப்படியே தொடர்ந்து நிறைய பேர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நிறைய யூடியூப் சேனல் இதே மாதிரி போட ஆரம்பிச்சு கர்நாடகா முழுக்கவே இப்போ வந்து ஒரு ஹை ப்ரெஷரில் தான் இருக்காங்க. இப்படி ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி விட்டனால சமீர் மேலே வந்துட்டு ஒரு பொய்யான கேஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. BNS அதாவது செக்ஷன் 299 அந்த பிரிவுக்கு கீழே இந்த பிரிவுக்கு கீழே எப்படிலாம் கேஸ் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஜாதி ஒரு மதத்துக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டாங்கன்னா அந்த மாதிரி போடுவாங்க. ஏன்னா இவர் வந்து சமீருங்கிறனால இவர் வந்து முஸ்லீம், அதனால இவர் வந்து ஹிந்து மதத்துக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாரு. தர்மஸ்தலா அப்படிங்கிற அந்த ஒரு ஏரியா வந்து அதை வந்து யார் இப்போ பராமரிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், வீரேந்திர ஹெக்டே. இவன் தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அதனால இவரை வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுனால இவர் வந்து இந்து மதத்தையும் வந்து இழிவுபடுத்தி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அப்படி போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்துட்டு சமீர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் கிடையாது, நான் வந்து இந்த ஒரு வீடியோ கிரியேட் பண்ணதே வந்து ஒரு ஹிந்து பொண்ணுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கிரியேட் பண்ணேன். அப்போ அதில் என்ன மதம் இருக்குது, இதுலலாம் மதத்தை கொண்டு வராதிங்க, யார் தப்பு பண்ணாலும் சரி. அப்போ வந்து இப்போ அந்த வீரேந்திர ஹெக்டே வந்து என்ன தான் ஹிந்துவோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாலும் அவன் என்ன வேணால் தப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஹார்ஷான ஒரு கேள்வி கேட்டுட்ருக்காரு. இதில் சிரிப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு போயிட்டு இந்த வீரேந்திர ஹெக்டே இருக்காங்களே, இவனுக்கு போய் பார்த்தீங்கன்னா 2000 வந்து பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க, 3rd ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2015 வந்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் இதை வேறு கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த டைம்லைன்லேயே இவனுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சிரிப்பாக இருக்குது நம்ம கவர்மெண்ட்டோட சிஸ்டம் என்னென்னு. இன்னும் கொஞ்சம் நாள் விட்டு போச்சுன்னா பாரதிய ரத்னாவே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தான் போயிட்டுருக்கு நம்மளோட இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம். ரொம்ப கேவலமாக மகா மட்டமாக தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கேடுகட்ட நாய்களுக்கெல்லாம் இவ்வளோ விருதெல்லாம் கொடுத்து, ஒரு ஹானரபிள் விருதெல்லாம் கொடுத்து ரொம்ப சிறப்பிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. கர்நாடகா ஹைகோர்ட்டுமே வந்து இப்போ சமீருக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து அவர் வீடியோ போட்ட அந்த கொஞ்சம் நேரத்துலேயே வந்து 1 மில்லியன் வியூஸ் வந்த உடனே அந்த ரீச்லேயே வந்துட்டு போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டு அவர் வீட்டு வரைக்கும் போயிருக்காங்க. அதை அப்லோட் பண்ண அந்த நைட்டே 10 மணிக்கு. ஆனால் நல்ல வேலையாக அவர் வந்து அவரோட வக்கீலோட வந்து ப்ராப்பராக எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சுருந்தனால அவர் மேலே வந்து கேஸ் எதுவும் போட முடியாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வேணால் அப்படி உங்களுக்கு அவ்வளோ வேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிரிமினலை பிடிக்கிறதுல இந்த ஸ்பீடை காட்டுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ரிவீட் அடிச்சு விட்ருக்காங்க. நல்ல ஒரு டோஸ் கொடுத்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க இப்போ ஹைகோர்ட். போலீஸ் இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சமீர் மேலேயும் அப்புறம் சௌஜன்யாவோட அம்மா மேலேயும் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, சௌஜன்யாவோட அந்த ஃபேமிலி தான் வந்துட்டு 30 லட்ச ரூபா கொடுத்து சமீரை இந்த மாதிரி பேச சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு சௌஜன்யாவோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி ஒரு 30 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நான் வந்து என் ஹஸ்பண்டோட ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பேன். ஏன்னா அவர் வந்து இப்போ ரீசெண்டாக கேன்சர் வந்து இறந்தார். அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு எங்கிட்ட காசு இல்லை. அதுவும் இல்லாமல் எங்களால் வந்து இவ்வளோ 30 லட்ச ரூபாங்கிற ஒரு பெரிய அமௌண்ட்டெல்லாம் வந்து எங்களால் வாழ்நாளே நாங்கள் பார்த்ததும் கிடையாது. அவ்வளோ கொடுக்குற இடத்துலேயே நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அப்போவே அந்த ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரொபகண்டாக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. அதே மாதிரி சமீரும் வந்துட்டு எனக்கு வந்து எடிட்டருக்கு காசு கொடுக்குறக்கே எனக்கு வந்து யூடியூப் இன்கம் இன்னும் வர ஆரம்பிக்கல, இப்போ தான் ஒரு 20 வீடியோ தான் போட்டிருக்கேன், இன்னும் எனக்கு இன்கமே வரல,
அடுத்த மாதம் தான் வரும், ஆனால் அதுக்குள்ளேயே நான் எப்படி 30 லட்சம் கொடுக்க முடியும்னு சொல்லி அவரும் கேள்வி கேட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து வேலிடான ஒரு ஆர்கியூமெண்ட்டாக வந்து கோர்ட் எடுத்துக்காங்க. கோர்ட்டு இதெல்லாம் எடுத்து பேசுகிறனால தான் போலீஸ் இப்போ வரைக்கும் கொஞ்சம் அடங்கியிருக்காங்க. ஏன்னா இல்லைனா சமீரை கூப்பிட்டு போய் நல்லா பெண்டு நிமித்திருப்பாங்க. நல்ல வேலைக்கு கோர்ட்டோட அந்த ஆர்டர்னால கொஞ்சம் இப்போ ஸ்டேயை வாங்கிட்டு நிற்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து சௌதன்யாவோட அந்த டெத்து அந்த எப்போ நடக்குதுன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த டெத்து வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 9, 2012 அப்போ தான் நடக்குது. சௌஜன்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்து அவங்க காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது பஸ் ஸ்டாப் வரைக்கும் அவங்க வரதை வந்து எல்லோரும் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ரீச் ஆகிறது வந்து அவங்கக்கப்புறம் ரீச்சே ஆகலை. அதுக்கப்புறம் சுற்றி மற்றி எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக தேடுறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இந்த பொண்ணு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி விசாரித்து தேடுறாங்க. யாருக்குமே எதுவுமே தெரியல. உடனே நைட்டு ஃபுல்லாக தேடியும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நைட்டு ஃபுல்லாக எங்கேயுமே தேடியுமே கிடைக்காம அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு நேத்ராவதி ஆறு இருக்குது. அது பக்கத்தில் வந்து அவங்களோட பாடி கிடைக்குது. எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட ஷாலாலேயே வந்து அவங்க கையை வந்து மரத்தோடு கட்டி வச்சுருக்கானுங்க. ஆனால் அவங்களோட பாடி வந்து ரொம்ப சிதஞ்ச நிலமையில தான் கிடைக்குது. அது வந்து வார்த்தையில் இப்போ வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலமையில தான் இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்களுக்குலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். அவ்வளோ ஹர்ட் ஆகுறாங்க, அவ்வளோ உடஞ்சி போகிறாங்க. இதனால் வந்து ப்ரொட்டஸ்ட்டே வெடிக்குது, பயங்கரமாக வெடிக்குது. சுற்றி மட்டி எல்லாருமே 100 பேர் ஆரம்பித்து அதுக்கப்புறம் 1000 பேர் வராங்க. இந்த மாதிரி 10,000 பேர்கிட்ட மேசிவாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ப்ரொட்டஸ்ட்னால வந்து போலீஸ்க்கு வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாகுது. அதனால் அவங்களும் சுற்றி போய் தேடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணது யாருன்னு அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா வீரேந்திர ஹெக்டே அவன் சம்மந்தப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் தான் பண்ணியிருப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க எப்படியாவது இந்த எவிடன்ஸ் எல்லாம் மறைக்கணுங்கிற அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வீரேந்திர ஹெக்டேக்கு அவனுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற சாட்சியெல்லாம் அழித்த போலீஸ்க்கெலாம் என்ன மாதிரி ஒரு சன்மானம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து டிஎஸ்பியே ஆகிட்டான். அந்தளவுக்கு வந்து பதவி உயர்வெல்லாம் அதிகமாக கிடச்சிருக்கு. இதெல்லாம் யாருனாலும் பார்த்தீங்கன்னா அந்த எம்பியாக இருக்கிற அந்த வீரேந்திர ஹெக்டே அவனோட ஃபேமிலி அவனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ண முடியும். ஸோ போலீஸும் வந்து நல்லாவே வச்சு இந்த கேஸை எப்படியெல்லாம் முடிக்க முடியுமோ அந்தளவுக்கு முடிக்கிறதுக்கு தான் பார்க்குறானுங்க. ஆனால் சௌதன்யாவோட ஃபேமிலியும் சரி அந்த ப்ரொட்டஸ்ட்டும் சரி நிற்கிற மாதிரி தெரியல, சாதாரணமாக நீங்கள் இருக்கிற மாதிரி தெரியல, ரொம்பவே ஒரு மேசிவான லெவலில் தான் நடக்குது. இந்த டைமில் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டமுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க டாக்டர். அது எந்த மாதிரி இடத்துல பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிம்மான ஒரு லைட்டில் தான் பண்ணுறாங்க, ஒரு ப்ராப்பராகவே பண்ணல, ஏனோ தோணம் தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்படி அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிச்சதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சௌதன்யாவோட அம்மாட்ட போய் அந்த சௌதன்யா அந்த பொண்ணோட ஷால் அப்புறம் இன்னர் வேர்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. எதுக்குன்னு அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. அது இவனுக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்கானுங்கன்னா சும்மா அந்த டீட்டெயில்ஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்கானுங்க. வாங்கிட்டு போய்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் ராவ் இருக்கார்ல, அதான் சந்தோஷ் ராவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொய்யா குற்றச்சாட்டு அவர் மேலே போட்டிருக்காங்களா அவர் தான். அவரோட டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொல்லப்பட்ட ஏரியாவிலேருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்குது. அவர்கிட்ட வீடும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அங்கே கொண்டே போட்டு அந்த இன்னர் வேர்ஸு அப்புறம் ஷாலு இதெல்லாம் வந்து அவரோட டென்ட் பக்கத்தில் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சுட்டானுங்க. அதுக்கப்புறம் அவரை தூக்கி கொண்டு போய் ஜெயிலையும் போட்டுடுறானுங்க. ஆனால் வந்துட்டு சௌஜன்யாவோட அம்மாவுக்கு தான் எல்லாமே தெரியுமே, அவங்க தானே அந்த ஷால் இன்னவேரும் கொடுத்தாங்க. அவங்க வந்துட்டு ஹைகோர்ட்டில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இல்லை சந்தோஷ் ராவ் இதை பண்ணவே இல்லை, இவங்க எல்லாமே செட்டப் பண்ணி தான் எடுத்துகிட்டு போய் பண்ணாங்க, ஏன்னா எங்கிட்ட தான் வாங்கிட்டு போனாங்க இன்னர் வேர்ஸு ஷாலு அப்படி சொல்லி ஓப்பனாக போட்டு உடச்சிட்றாங்க. அப்போ தான் ஹைகோர்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இது வந்து கண்டிப்பாக ஒரு செட்டப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் வந்து அதுக்கப்புறம் என்ன கமெண்ட் விட்றாங்கன்னா அப்போ இதுக்கெல்லாம் பின்னாடி கண்டிப்பாக ஒரு பெரிய ஆள் இருக்கான், பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்லான ஆள் இருக்கிறனால தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு கமெண்ட் அடிக்கிறாங்க. அதனால் டக்குனு ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாட்சியை மறைச்ச போலீஸ் எல்லாத்தையும் வந்து இமீடியட்டாக சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேரை சஸ்பெண்டும் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி டாக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த சந்தோஷ் ராவை யார் பிடிச்சி கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர். அவனுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலிக் ஜெயின், உதயா ஜெயின், அப்புறம் தீரஜ் ஜெயின். இவனுக்கு 3 பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரேந்திர ஹெக்டேவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இவனுக்கு தான் அவன் வாண்டடாக போய் சந்தோஷ் ராவை இவனை தான் கேட்குறக்கு யாருமே இல்லையே, இவனுக்கு சொந்தக்காரன் இல்லை, இவனுக்கு எதுவுமே இல்லை, ஒரு அனாதை போனோம் அப்படிங்கிறனால இவனை ஈஸியாக பிடிச்சி போட்டுடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராங்கிறதுக்காக தான் இவரை பிடிச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சௌஜன்யாவோட அம்மா வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா வீரேந்திர ஹெக்டே தான் வந்து இந்த தர்மஸ்தலாவோட மெயின் ஹெட்டே அவன் தான். அவன் வந்து எம்பியாக இருக்கிறனால அவன் வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். இதே மாதிரி வந்து இது சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்துட்டு இந்த சௌஜன்யாக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணுற ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஷ்குமார், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து தர்மஸ்தலாவை சுற்றி ஏகப்பட்ட நிறைய பொண்ணுங்க இது மாதிரி காணாமல் போய் இறந்துருக்காங்க. ஆனால் இந்த கேஸ் தான் வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்கு, இதில் விடவே கூடாது, இந்த கேஸை வச்சு எப்படியாவது அந்த வீரேந்திர ஹெக்டே வந்து பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு விட்டுருக்காரு.
அப்போ நினச்சி பாருங்கள் அந்த வீரேந்திர ஹெக்டே எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு ஆளாக இருப்பான். அதாவது ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் வந்து டிஎஸ்பியாக மாற்றுற அளவுக்கு அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்போ வந்து சாதாரண ஆள் கிடையாது, இவன் பின்னாடி ஏகப்பட்ட நெட்வொர்க் இருக்குது அப்படிங்கிற மட்டும் நல்லாவே தெரியுது. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன தான் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பவர் இருந்தாலும் ஆளும் அதிகாரம்லாம் இருந்துச்சுன்னா என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் தப்பு பண்ணிக்கலாம். ஆனால் அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம், அவங்க ஒரு பயமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டேலாம் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க இந்தியாவில். எல்லாமே பொறுப்பில் ஹையஸ்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கிறவனுங்க எல்லாமே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு திரியிறானுங்க. சரி, சுற்றி சிசிடிவி கேமராலாம் இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்தா இருக்குது, கேமராலாம் நிறையாவே இருக்குது. ஆனால் இருக்கிற எல்லா கேமராவில் இருக்கிற எல்லா ஃபுட்டேஜஸும் வந்து போலீஸ்லாம் அப்போயே போய் எரேஸ் பண்ணிட்டானுங்க. அது வந்து இப்போ ரிகவரி சாஃப்ட்வேர்லாம் இப்போ இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் கிடையாது. 2012 வந்து அந்த மாதிரி கிடையாது. அது எல்லாத்தையும் அதெல்லாம் அழிச்சிட்டதுனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோர்ட்டே வந்து அவனெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வீரேந்திர ஹெக்டே அப்படிங்கிற ஒரே ஒரு ஐயோகியனை காப்பாற்றுறதுக்காக எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்து மேலெடுத்து ப்ரெஷர் தான். ஏன்னா இந்த சந்தோஷ் ராவையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ஹெவியாக அடித்து மிரட்டி அவருக்கு ஏகப்பட்ட இன்ஜுரிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கோர்ட்லேயே வந்து காட்டுறாங்க. அந்தளவுக்கு அடித்து துன்புறுத்தி தான் அவரை வந்து ஒத்துக்கே வச்சுருக்காங்க. இதை வந்து அவர் மாமாவே டைரெக்டாக பார்த்துருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனில் இவர் அவர் ரேண்டமாக போய் இப்போ விசாரிக்கலான்னு போகும்போது கரெக்டாக சந்தோஷ் ராவை போட்டு பொலன்னு எடுத்துருக்கானுங்க. அதெல்லாம் அவரே லைவாக பார்த்துருக்காரு. இப்படிலாம் அடித்து தான் அவரை ஒத்துக்கே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் வந்து விசாரணையிலேயே காமிச்சிருப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெய்பீம்லையும் இதே மாதிரி தான் நடக்கும். ஒரு கேஸை முடிக்க முடியலன்னா அதை வந்து அப்பாவி மேலே போட்டு அவரை உள்ளதள்ளி இல்லாட்டி அவரை கொன்று இந்த மாதிரி முடிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் நடக்குது. ரியல் லைஃப்பில் இது ஏகப்பட்ட நடக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா சௌஜன்யாவோட மாமா வந்து இன்னொரு ஒரு பெரிய அலிகேஷன் சொல்கிறாரு. என்னென்னு பார்த்திங்கன்னா சௌஜன்யாவோட ஒரு ஹாஸ்டல் மேட், அவங்க வந்து ஒரு பொண்ணு தான். அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த சௌஜன்யா வந்துட்டு ஒரு 3 பேர் சேர்ந்து வாயை பொத்தி இழுத்துட்டு போனாங்க. அவங்க அந்த செத்து கிடந்த அந்த நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போனாங்க. அதை நான் பார்த்தேன். அதை வந்து பார்த்து உடனே நான் ஹாஸ்டல் வார்டன்ட்ட சொன்னேன் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஹாஸ்டல் வார்டன் இருந்துட்டு இல்லை வேண்டாம், இதெல்லாம் வந்து பெரிய இடத்து சமாச்சாரம், உங்களுக்கு வந்து பிரைட்டான ஃப்யூச்சர் வேணும், பிரைட்டான ஒரு மேரேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தில் இன்வால்வ் ஆகாதீங்க, நம்ம பேசாமல் இருக்கிறதா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எங்களை உட்கார வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சௌஜன்யாவோட மாமாட்ட சொன்னதாக அவர் வந்து ஒரு கோர்ட்டில் வந்துட்டு அவர் வந்து ஒரு இது சொல்கிறாரு. இதையும் கோர்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் உள்வாங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரூஃப் இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சொன்ன பொண்ணே வந்துட்டு கோர்ட்டில் வந்து சொல்கிறதுக்கு பயப்படுது. ஏன்னா இவங்க நம்ம அந்த பொண்ணோட ஃப்யூச்சருக்கு வந்து ஏதாவது பாதிப்பாகுமோ அப்படின்னு சொல்லி. அதனாலேயே வந்துட்டு சௌஜன்யாவோட மாமாவை வந்துட்டு சரி வேண்டாமா, உனக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வேண்டாம், நீ வந்து சாட்சி கூட சொல்ல வேண்டாம், உன் உயிருக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்றக்காக ஒரு பெருந்தன்மை பண்ணி அவங்கள எந்த ஒரு சாட்சியும் வராத மாதிரி பார்த்துக்கிட்டாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற டைமில் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2023 அந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக சந்தோஷ் ராவை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவர் மேலே ப்ராப்பரான ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன்லாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் வந்து அவரை ரிலீஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்துட்டு அவரோட வாழ்க்கையே முடிஞ்சு. ஏன்னா 11 வருஷம் ஜெயிலில் இருந்து அவரோட வாழ்க்கையை முடிஞ்சு. அவர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் வந்து எனக்கு வந்து நஷ்டஈடு வேணும், இந்த மாதிரி பொய்யா போட்டு என் வாழ்க்கையை முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அது வந்து கண்டிப்பாக ஒரு நியாயமான ஒரு கேள்வி தான். அவரோட ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு. இது வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட்டு மனசில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் வந்து விசாரித்தாங்க, அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, அவனுங்க பண்ண மாட்டானுங்க. ஏன்னா அவங்க வந்து யாருக்கு கீழே வேலை செய்கிறாங்கன்னு நல்லாவே தெரியும். அதனால் வந்துட்டு சிஐடி கிட்ட போச்சு, அவங்களாலையும் முடியல, எந்த ஒரு எவிடன்ஸையும் அவங்களால வந்து கேதர் பண்ணவே முடியல. அதே மாதிரி சிபிஐ கிட்ட போச்சு, அவங்களாலையும் சுத்தமாக முடியல. அதனால் இப்போ வந்து எஸ்ஐடி, அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களாலேயும் வந்து இப்போதைக்கு என்ன பண்ண முடியும்னு தெரியல. அது வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது கேஸ் அப்டேட் வந்துச்சுன்னா தான் பார்க்க முடியும். ஹோப் ஃபார் த பெஸ்ட், அது அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். இவங்க வந்து எப்படி ஆதாரத்தை திறக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த போலீஸ்லாம் வந்து யாரையாலும் விசாரிச்சாங்களோ, இந்த ஸ்டார்டிங் இந்த டெத்து நடந்துச்சுல அந்த டேட்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ளே யாரெல்லாம் விசாரிச்சாங்களோ அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து விசாரித்தா தான் கண்டிப்பாக ஒரு ஆதாரம் கிடைக்கும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஏன்னா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கண்டுபிடிச்சா தான் முடியுமே தவிர ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில், அதாவது சிசிடிவிலாம் திருப்பி எடுக்க முடியாது. ஏன்னா மாற்றுறதெல்லாம் வந்து இவனுங்க தானே. அதனால் இவனுக்கு விசாரித்தா மட்டும்தான், இந்த போலீஸ் அவனுக்கு விசாரித்தா மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கேஸ் வந்து இந்தியாவில் மாதத்துக்கு 4-5 வருது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த பெரிய ஆளுங்க பண்ணாங்கன்னா மட்டும் அவங்களுக்குலாம் எதுவுமே நடக்கிறதே கிடையாது. எப்படியாச்சும் எவிடன்ஸ் எல்லாம் மறைச்சிட்றானுங்க. ஆனால் இந்த பார்த்திங்கன்னா இன்னசென்ட்டான ஒரு ஆள் தப்பு பண்ணான்னா அவனுக்கு டக்குன்னு பனிஷ்மெண்ட் கிடச்சிருது. அவனை டப்புன்னு போட்டு நம்ம தானே ஸ்காட்லாண்டை விட பெரிய போலீஸ் அப்படின்னு சொல்லி பீத்திக்கிறது. ஆனால் ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸான ஆளுனா அப்படியே முதுகே உடஞ்சிரும் போல், முதுகெலும்பு அந்தளவுக்கு குனிஞ்சு வேலை செய்கிறது. இதுதான் கடைசி ஒரு 75 வருஷமாக இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி காரணத்தினால தான் வந்துட்டு பல மில்லியனர்ஸாக இருக்கட்டும், பில்லியனர்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன், யூரோப் சைடு அந்த மாதிரி.
ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சவுதி, UAE இந்த மாதிரி நாட்டிலலாம் இருக்கிற அந்த ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ் வந்து இங்கே இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற சிஸ்டமே கரெக்டாக தான் இருக்குது. இங்கே ஆட்சி செய்கிற ஆளுங்க அவனுங்களே தான் தப்பே பண்ணுறானுங்க. அப்புறம் எப்படி அவனுங்களாம் வந்து இதெல்லாம் சரி பண்ணுவானுங்க? சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்தியான்றது ஒரு எப்பேற்பட்ட ஒரு நாடு, எல்லா வளமுமே இருக்குது. என்ன பெட்ரோலியம், ஆயில் இது மட்டும்தான் இங்கே இல்லையே தவிர மற்ற எல்லா வாழ்கிறதுக்கான எல்லா சொர்க்கமான பூமி இது. ஆனால் அதை வந்து இது எப்படிலாம் அந்த கரப்ஷன் அப்படிங்கிற பேர்லேயும் சரி, இந்த மாதிரி கேவலமான அரசியல்வாதி இவனுனால தான் வந்து நாட்டுக்கே வந்து கேன்சர் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இருக்கிறனால தான் வந்து இந்த நாட்டுன்னு உருப்படாமே இருக்குது. இவனுங்களை மாதிரி மோசமான அரசியல்வாதிகள் இருக்கிறனால தான் நம்ம நாடு வந்து இன்னும் சேஃபஸ்ட் உமன் கண்ட்ரியில் வந்துட்டு 100க்கு மேலே தான் இருக்குது, 150க்கு மேலே தான் இருக்குது. மற்ற நாடெல்லாம் இப்போ யூரோப்பில் பார்த்தீங்கன்னா டாப் 10லேயுமே வந்து யூரோப் கண்ட்ரிஸ் அவனுக்கு மட்டும் தான் இருக்காங்க. அதனால தான் அந்த ஒரு ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்கெல்லாம். இதில் எப்போ மாறும்னு தெரில, இல்லை மாறவே மாறாதா அப்படிங்கிறதும் டவுட்டு தான். ஏன்னா கண்டிப்பாக இப்படி இவனுலாம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக மாறாதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன தான் நம்ம ஒவ்வொரு இஷ்யூ வரும்போது இந்த மாதிரி பேசினாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நியூஸ் இதே மாதிரி சிமிலராக வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஏன்னா நானும் பார்த்துட்டே தானே இருக்கேன். யூடியூப்பில் ஒரு 7 வருஷம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லாம் பெரிய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே பேசிகிட்டே தான் இருக்காங்க, இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே தான் இருக்குது, கேஸு புதுசாக வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ இந்த கேஸே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்போ நம்மளால் இப்போ ஓப்பனாக சொல்லவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சதைச்சி எடுத்துருக்கானுங்க. அது வந்து நம்ம எப்படி வர்ணிக்கிறதுனே சரியில்லை. இதெல்லாம் வந்து அவங்க ஃபேமிலி வந்து எப்படி தாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறதும் நம்மளால் இமேஜினே பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு பெயின் தான் அது அவங்க அந்த பொண்ணு அனுபவிச்சது. நான் வந்து இவ்வளோ ரொம்ப ஆர்ஸாக தான் பேசுகிறேன்னு தெரியுது. இந்த வீரேந்திர ஹெக்டே வந்து ரொம்ப ஆர்ஸாக தான் பேசுகிறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியுது. ஆனால் இவனெல்லாம் இதுக்கு மேலேயும் எனக்கு பேசணும்னு தான் தோணுது. ஆனால் வந்து இன்கேஸ் இந்த வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுனாவோ, நிறைய வியூஸ் வந்துருச்சுனாவோ, ஏன்னா வராது. ஏன்னா எனக்குலாம் இருக்கிறது வெறும் 200 சப்ஸ்கிரைபர் தான். அங்கங்கே 2 மில்லியன் 3 மில்லியன் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸே வந்து மிரட்டி உட்கார வச்சிட்றாங்க. வெறும் 200 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. இருந்தாலும் வந்து இன்கேஸ் மிராக்கிள் நடந்து ஏதாவது நிறைய வியூவர்ஸ் கிடச்சிட்டாங்கன்னா, லேடிஸு இல்லாட்டி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து பேட் வேர்ட்ஸ்லாம் பேசினா வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். அதனால தான் வந்து ஒரு ரெஸ்பெக்ட், அதனால தான் வந்து எந்த ஒரு பேட் வேர்ட்ஸும் பேசாமல் முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துட்ருக்கேன். ஏன்னா இவனுக்கு பண்ணுறதெல்லாம் வந்து அவ்வளோ பெரிய அட்ராசிட்டிஸாக தான் இருக்குது. இந்த எம்பிங்கிற பேரில் இந்த வீரேந்திர ஹெக்டே அவ்வளோ சேட்டை பண்ணி வச்சுருக்கான். இதில் சிரிப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு போயிட்டு இந்த வீரேந்திர ஹெக்டே இருக்காங்களே, இவனுக்கு போய் பார்த்தீங்கன்னா 2000 வந்து பத்மபூஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க. 3rd ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2015 வந்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் இதை வேறு கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த டைம்லைன்லேயே இவனுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ சிரிப்பாக இருக்குது நம்ம கவர்மெண்ட்டோட சிஸ்டம் என்னென்னு. இன்னும் கொஞ்சம் நாள் விட்டு போச்சுன்னா பாரதிய ரத்னாவே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தான் போயிட்டுருக்கு நம்மளோட இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம். ரொம்ப கேவலமாக மகா மட்டமாக தான் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கேடுகட்ட நாய்களுக்கெல்லாம் இவ்வளோ விருதெல்லாம் கொடுத்து, ஒரு ஹானரபிள் விருதெல்லாம் கொடுத்து ரொம்ப சிறப்பிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இந்த கேஸோட ப்ரொசீடிங்ஸ்லாம் ஃப்யூச்சரில் இன்னும் நிறையவே நடக்க வேண்டியது இருக்குது. ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதே யூடியூப் சேனலில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.